ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோக்கும் அவன் பையனுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்பா மகனுக்கு இடையான அந்த பதட்டமான சூழ்நிலை காரணமே ஹீரோட மனைவி நந்துவோட அம்மா இல்லாததான் காரணம். தானும் இல்லாம போயிட்டா தன் பையன் அன்பு பாசத்துக்குலாம் ஏங்கி அவனுக்குள்ளேயே சுருன்ற கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். ஆனா அது எல்லாமே அவனோட வீண் பயம், கற்பனை. இந்த பயம் தான் நந்துவோட பிஹேவியர்ல நிறைய தப்பான விஷயங்களை புகுத்தி இருந்திருக்கு. அதை மாத்திரக்கு ஒரு டீச்சர் வேணும்னு தேடினப்போ நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. ஆனா அவளை ஹீரோக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்குள்ள நடந்த ஃபர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோட வீட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்துட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. புதுசா இந்த டீச்சரும் வீட்டுக்கு வரல. காலையில நந்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்கவும், தம்பி அதுக்குதான் அன்னைக்கே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கூட்டிட்டு வந்தேன். ஏதுனா அந்த வாயடி பொண்ணு நீங்க எங்க இருந்து புடிச்சீங்க? முதல்ல ஏன் மேல கல் எடுத்து போட பார்த்தா, கார கண்ணாடி உடைக்க பார்த்தா, அவன் நந்துக்கே டஃப் கொடுப்பானே. இல்ல தம்பி, அன்னைக்கு ஏதோ கோபத்துல பண்ணிருந்திருக்கும். அதனால அந்த பொண்ணு எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் டீச்சரா இருந்திருக்கா. சின்ன பசங்களை எப்படி ஹேண்டில் பண்றங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் வேண்டாம் திரும்பவும் பேசி கூப்பிட்டு வரட்டுமாங்க? அண்ணா முறையா நான் வேண்டான்னு சொல்ற ஒரு விஷயத்த நீங்க வேணும்னு அடம் பிடிக்கிறது நந்தோட டீச்சர் விஷயத்துல தான். இருந்தாலும் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட்ங்கறனால நான் அவங்க கூட ஒத்துழைச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த பிரியா பொண்ணு நம்ம வீட்டுக்கு டீச்சரா வர வேண்டாம். அந்த பொண்ணு வந்து நம்ம நந்தோட கேரக்டர்ல எந்த மாற்றமும் வரலைன்னா நான் வேண்டாம் வேலையை விட்டு போயிட்டுமா? அண்ணா எப்படி நான் உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே அந்த பொண்ணு இங்க வர வைக்கணும்னு பாக்குறீங்க. நான் அந்த பொண்ணை நாளைக்கே கூட்டிட்டு வந்துட்டுமாங்க? முடியாது தம்பி, அனாவசியமா ஏன் பிடிவாதம் பண்றீங்க? பாவம் அந்த பொண்ணுக்கும் வேலை இல்ல. இங்க டீச்சர் வேலை இருக்குன்னு தெரிஞ்சது எப்படி சந்தோஷப்பட்டுச்சுன்னு தெரியுமா? இப்பதான் ஸ்கூல்ல வேலை பார்த்துச்சு, நீங்க இப்ப வேலை இல்லங்கிறீங்க. பார்ட் டைம் டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. இன்னும் அவளுக்கு டீச்சர் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் கிடைக்கல. பாருங்க நான் சொன்னேன்ல அந்த பொண்ணால டீச்சர் ஆக முடியாதுன்னு. குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் கிடைக்கலன்னு தான் சொன்னா. டீச்சரா ஒர்க் பண்ணிருக்கு, அப்பா அம்மாவை பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே இருக்கா. அதெல்லாம் சும்மான. டீச்சர் ஆகணுங்கிற முனைப்பு அந்த பொண்ணு கிட்ட இருந்துச்சுன்னா அவ பேங்காக்கு போயிருந்திருப்பாளே. நீங்க கூட ஃபாரின்ல தான் படிச்சீங்க, ஆனா ஏன் கிராமத்துல இருந்து செட்டில் ஆனீங்க? எல்லாருக்குமே அவங்களோட ப்ரையாரிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். அதுபடிதான் அவங்க வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. என்னென்ன டீச்சரை நந்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு பார்த்தா கடைசியில் நீங்களே எனக்கு டீச்சர் ஆயிடுவீங்களா இருக்கு அப்படின்னு அவன் சிரிச்சுட்டு அந்த கான்வர்சேஷன்ல இருந்து விலகி ஓட, டீச்சர் அந்த பிரியா பொண்ணுங்க டீச்சரை கொண்டு வரணுமேனு நீலன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நந்துவோட அட்ராசிட்டி பக்கத்துல இருக்கிற 4-5 கிராமத்துக்கு தெரிஞ்சிருச்சாட்டு இருக்கு. யாருமே அந்த வீட்டுக்கு டீச்சர்னு வரவே இல்ல. வீட்டு வாசல்ல டீச்சர் தேவைன்னு போர்டு கூட வச்சாச்சு, ஒருத்தர் எட்டி பார்க்கல. அப்ப அங்க திரும்பவும் நம்ம ஹீரோனோட என்ட்ரி. நானிக்கிட்ட ஏற்கனவே நீலன் பிரியா பத்தி சொன்னதுனால அவளை கொண்டு போய் ஹீரோட ஆபீஸ் ரூமுக்கு வெளியில உட்கார வச்சிடுறாங்க. அப்ப ஆனி அங்க வந்து, நீங்க தான் டீச்சர் வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, நீங்களுமா? இல்ல இங்க எத்தனை பேர் டெய்லியும் இன்டர்வியூக்கு வராங்கன்னு கணக்கு மட்டும் தான் எடுப்பேன்னு சொல்லவும் ஹீரோன் அப்படியே பக்கத்துல உள்ள சேர்ஸ் எல்லாம் பாக்குறா. அங்க ஒரு கொசு ஈ கூட ஆடல. இத்தனை நாளையில இன்டர்வியூக்குன்னு வந்தது தான் ஒருத்தி தானே, அவளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஓகே மேடம், நீங்க உள்ள போலாம், பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல ஹீரோனும் உள்ள போறா. ஆனிக்கு ஹீரோன் கிட்ட இருக்கிற அமைதியெல்லாம் பிடிச்சிருக்கானா அவ ரொம்ப அழகா இருக்கிறது மட்டும் கண்ணு உறுத்துது. எங்க இந்த பொண்ணு நம்ம பாஸ கரெக்ட் பண்ணிடுமோ? உள்ள ஹீரோனை பார்த்ததுமே ஹீரோ, நீ எதுக்கு திரும்ப வந்த? நான் தான் சொன்னேன் அன்னைக்கு உன்னை இன்டர்வியூ பண்றதுக்கு விருப்பம் இல்லன்னு. எனக்கும் கூட இன்னைக்கு இங்க இன்டர்வியூ வரக்கு விருப்பம் இல்லதான், அங்கிள் சொன்னனாலதான் வந்தேன். அண்ணா விருப்பம் இல்லாதவங்களை நீங்க எதுக்கு வற்புறுத்தி வீட்டுக்கு வர வைக்கிறீங்க? இல்ல தம்பி, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு அவர் பாவமா கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின் இடையில புகுந்து, சார் நீங்க வீம்பு பண்ற அளவுக்கு அப்படி ஒன்னும் இன்னைக்கு இன்டர்வியூக்கு ஏகப்பட்ட டீச்சர் வந்த மாதிரி தெரியலையே. வந்த என்னைய வச்சு நீங்க இன்டர்வியூ பண்ணலாம், உங்களுக்கு டைம் ஆச்சு மிச்சமாகும்லங்கிறா. அன்னைக்கு அவன் சொல்லிருப்பான்ல, உங்க கூட பேசுனதுல டைம் வேஸ்ட் ஆனா பணம் மிச்சம்னு. அதுக்கு பதிலடி கொடுக்குறா. ரொம்ப பேசாத, நான் பணத்தை தூக்கி போட்டேன்னா எத்தனை டீச்சர் வேண்டாலும் என் வீட்டு வாசல் லைன் கட்டி நிப்பாங்க. அங்கிள் அன்னைக்கு நீங்க நந்துவை பத்தி என்கிட்ட குறையெல்லாம் சொன்னீங்கல்ல, அதுக்கு அவன் காரணம் கிடையாது, உங்க பாஸ் தான் காரணம். பிரச்சனை இவர்கிட்டதான் இருக்குன்னு சொல்லவும் சூப்பரா சொன்னிச்சு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வாயை பொத்தி சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோ 2 பேரையும் மாறி மாறி முறைச்சிட்டு, சரி என்ன பண்ணலாம், முதல்ல எனக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறியாங்க? சாரி, நான் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர், நந்துக்கு தான் பாடம் எடுக்க வந்தேன். உன்னை அசிஸ்டன்ட் இடையில புகுந்து, பரவாயில்லையே 2 பேரும் நல்லா தானே பேசிக்கிறீங்க, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாமேங்க. ஹீரோவும் அவனோட சீட்ல உட்காந்துட்டு அவனையும் உட்கார சொல்றான். சரி உன்னோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுங்க. நான் ஆல்ரெடி எலிமெண்டரி ஸ்கூல்ல டீச்சர் ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். என்னால உங்க பையனுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே சொல்லி தர முடியும். ஆர்ட்ஸ்ல நான் பெருசா எதுவும் கத்துக்கலாம், ஆனா பேசிக்ஸ் நான் சொல்லி தந்துருவேன். இங்கிலீஷ்ல என்கிட்ட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே A கிரேடு. அக்ரிகல்ச்சர் அது ரொம்ப ஈஸி எனக்கு அப்படின்னு எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் என்னால சொல்லி தர முடியும்னு இவ சொல்லவும், ஒருவேளை நீங்க ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், இல்ல சில நாள் இந்த வீட்டுல தங்க நேர்ந்துச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு உனக்கு ஓகேவா? அவ முடியாதுன்னு சொல்லவும், அப்ப நீ இந்த வீட்டுக்கு டீச்சரா வர வேண்டாம், கிளம்புங்கிறான். ஏன் நான் டீச்சரா தானே வர போறேன், அதுக்காக என்னோட பர்சனல் வேலையெல்லாம் நான் விட்டுட்டு வர முடியாது. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள நான் பாத்துக்கணும். அது போகதான் நான் வந்து உங்க சன்னுக்கு டீச் பண்ண முடியும். நீங்க டீச்சர் தேடுறீங்களா இல்ல உங்க வீட்டுக்கு வேலைக்காரி தேடுறீங்களாங்க? இங்க பாருமா, உனக்கும் உன் ஃபேமிலி முக்கியம், எனக்கு என் பையன் முக்கியம். என் பையனோட நல்லதுக்காக நான் ஒரு ஃபுல் டைம் டீச்சர் தேடிட்டு இருக்கேன். அதை நான் சும்மா செய்ய சொல்ல பணம் தரேங்கிறேன். விற்பனை சொல்ல இல்லைன்னா கிளம்புன்னு இவன் பிசில ஒர்க் பண்ண ஆரம்பிக்க சரியான திமிரு பிடிச்சவனா இருக்கானு ஹீரோயினும் கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கா அவனை அடிக்கிறதுக்கு. அதுக்குன்னு நீல நோடி வந்து, பிரியாமா கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணு, நான் பாஸ் கிட்ட பேசிக்கிறேங்கிறாரு. தம்பி எனக்கு உங்க மேலயும் அக்கறை இருக்கு, உங்க பையன் மேலயும் அக்கறை இருக்கு, ப்ளீஸ் தம்பி இந்த பிரியா பொண்ணு நம்ம டீச்சரா வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி எமோஷனலா கேட்கவும் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோனை பாக்கிறதுக்காக வெளியில வரான். பிரியா பாஸ் ஒன்னு வேலைக்கு எடுத்துக்கிறேன்ட்டாருங்க. அவ அப்படி அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு தேங்க்ஸ் சொல்லலான்னு ஹீரோ பார்த்தா அவன்
இவன் கையை கட்டிட்டு வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். மூஞ்சி பாரு நீ வாய்க்குள்ள முணங்கிட்டு இருக்க. நீலன் சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. உடனே ஹீரோயின் தேங்க்ஸ் அவர்கிட்டயே சொல்லிடுறா. ஆனா நீங்க செலக்ட் பண்ண டீச்சருக்கு நன்றி யார்கிட்ட சொல்லணும்னு கூட தெரியல, பாடத்தை ஒழுங்கா சொல்லி கொடுத்துருமா அப்படின்னு நக்கல அவளை பாக்க. நீங்க இன்னுமே நான் இந்த வீட்டுக்கு வர போற வேலைக்காரியா தான் பாக்குறீங்கன்னு டீச்சரை நினைச்சு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல. இதே பார்வையோட தான் நீங்க என்ன பாக்க போறீங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க. இங்க நான் டீச் பண்றதுக்கு வேற எங்கேயாச்சும் ஒரு 4 பேத்துக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துக்குவாங்க. அப்படியே நிக்கிற கிளம்புங்கிறான். திரும்ப ஒரு மாதிரியே பேசும் ஹீரோயினும் வெறுப்பாங்க வந்து கிளம்பிடுறா. நீலன் அவ பின்னாடியே போனான்னு பார்த்தா ஆனா போக வேண்டாம் அவளே திரும்பி வருவான்னு சொல்லிட்டு இவன் எதையும் நினைச்சு சிரிக்க ஆரம்பிக்க. என்ன தம்பி திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களாட்டு இருக்கு, எதனால நான் கேட்க மாட்டேன் நீங்களே யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயின் கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்தாடுறா. அவளை நீலனே ஆபீஸ் ரூம் கூட்டிட்டு வரேன். நான் சொன்னேன்ல இந்த பொண்ணு வரும்னு. ஏன்னா எல்லாரோட சுயமரியாதை கோபத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 பக்கமே பணம் தான் இருக்கு. பணத்தை வச்சு எல்லாத்தையுமே மூடிடலான்னு. பரவாயில்ல நான் இந்த பொண்ணை டீச்சரா வச்சுக்கிறேன். 3 மாசம் நீ என் பையனுக்கு கண்டிப்பா பாடம் சொல்லி தரணும். எந்த ரீசனுக்காகவும் நீ பாதிலேயே உன் வேலையை விட்டுட்டு போக கூடாது. அவளும் எனக்கு ஓகே. ஆனா நான் வேலை செய்ய போறதுக்கான சம்பள பணத்துல எனக்கு அட்வான்ஸ் இப்பவே பாதி வேணும். பணம் தானே பிரச்சனை இல்ல கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு ஒண்ணு வேணும்னு இவன் ஒரு மாதிரி ஹீரோயின வேலையும் கிளையும் பார்த்துட்டு பக்கத்துல நெருங்கி வர அசிஸ்டன்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல பாஸ் எதை எதிர்பார்க்கிறாருன்னு. ஹீரோயினுக்குமே என்னடா மீச தொடையெல்லாம் வச்சிருக்கான் வில்லனா இவன் அப்படின்னு அவ்வளவு லைட்டா பயத்துல நடுங்க ஆரம்பிக்க. ஹீரோக்கு லைட்டா சிரிப்பு வந்தது. இருந்தாலும் ஒரு மாதிரியே ஹீரோயினை பாத்துட்டு இருக்கா. அதுக்குன்னு பாஸ் ஃபார்ம்ல ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட சரி வாங்க மீதிய ஃபார்ம்ல போய் பேசிக்கலான்னு இவன் எல்லாரையும் ட்ரக்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். முன்னாடி உட்காருக்கு ஹீரோக்கும் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் தான் இடம் இருந்துச்சு. ஹீரோயினா பின்னாடி சரக்கு ஏத்துற இடத்துல உட்கார சொல்லிட்டு இவன் மாட்டுக்கு வயல்வெளிக்குள்ள காட்டு மரோட்டான் ரோட்ல வேகமா ட்ரக்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க உள்ள கம்பி எல்லாம் புடிச்சிட்டு மீசக்கார மூஞ்சி பாஸோட பெரிய தொல்லையா இருக்கேன்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஃபார்முக்கு வந்துடுறாங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருந்திருக்கு. இப்ப செக் பண்ணி பாத்துட்டாங்க அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்திருக்கா. ஹீரோ உடனே கோமா அங்குள்ள பெரியவர்கிட்ட இவர் தான் முதல்ல கேஸ் ஸ்டேஷன்ல லீக்கேஜ் ஆனப்போ ஆஃப் பண்றதுக்கு போனவர். ஃபார்மோட ஃபுல் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கையும் இவர் தான் பாத்துக்கிறாரு. மேனேஜர் மாதிரி வச்சுக்கலாங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன்ல பிரெக்னென்ட் ஆகிற பொண்ணுங்களை எல்லாம் நம்ம வயல்ல வேலை செய்ய வச்சு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. அப்ப அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் எதுவும் சொல்லாதீங்க, நான் தான் என் பொண்டாட்டி வேலைக்கு கூட்டிட்டு வந்தேன். 2 பேர் வேலை செஞ்சாதானே வாழ்க்கையை நடத்த முடியுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை வந்து டைரக்டா என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களா சில முடிவுகளை எடுக்கும் போது இந்த வயல்ல வேலை செய்யற உங்க பொண்டாட்டி பாதிக்கப்பட போறது இல்ல, என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க என்னோட தொழிலாளிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நான் எப்பவுமே அலோவ் பண்ண மாட்டேன். இனிமே உங்க வைஃப் இந்த தோட்டத்துல வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அவன் ஸ்ட்ரிக்டா சொல்ல மன்னிச்சிருங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு அவன் அவனோட பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிடுறான். ரொம்ப நேரமா ட்ரக்ல உட்காந்துட்டு இருந்த ஹீரோயின் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேப்பா. கடைசியில ஹீரோ அந்த லேடியை வேலையை விட்டு தூக்குனதை மட்டும் பார்த்துட்டு இவ இறங்கி வந்து நீங்க பண்றது ரொம்ப அநியாயம். ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்ததுனால அவளை வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? உங்கள்ட்ட ஈவி இறக்கமே கிடையாதா? ஹெல்த்தியா இருக்கிற மாடுகளால தானே இங்க தோட்டத்துல உள்ள முடியும். அப்படிதானே உங்ககிட்ட வேலை செய்யறவங்களையும் பாக்குறீங்க. நந்துக்கு தான் உன்னை டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அப்பப்ப வந்து எனக்கு பாடம் எடுக்காத தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி போக பார்க்க அவனோட கையை பிடிச்சிட்டு நல்லதை யார் வேண்டாலும் சொல்லலாம், டீச்சர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிறா. அதுக்கு அசிஸ்டன்ட் அங்க வர அண்ணா எங்க இருந்து இந்த பொண்ணை புடிச்சிட்டு வந்தீங்க, ஒரே தொல்லையா இருக்குங்க, ஏன் அதுக்குன்னு திரும்ப சண்டை போட்டுக்கிட்டீங்களா? உடனே அவர்கிட்ட நடந்தது சொல்லவும் ஏன் பிரியா அவசரப்படுற, பாஸ் அந்த பொண்ணோட நல்லதுக்காக தான் அவளை வேலையை விட்டு தூக்குனாருன்னு இவன் நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்லவும் ஐயோ கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோன்னு இவன் மன்னிப்பு கேட்கலான்னு வரக்குன்னு ஹீரோ வேகமா நடந்து போய் ட்ரக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அடப்பாவி ஏர்லைனா இங்க தனியாவே விட்டுட்டு போயிடுவானோட்டு இருக்குன்னு இவன் ஓடி போய் ட்ரக்ல ஏறிக்க வீட்டுக்கு வந்ததும் முத வேலையா அவளோட வேலைக்கான அக்ரிமெண்ட்ல சைன் பண்றான். அப்புறம் பிரியா நான் கொடுக்க போற பணத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் அவங்ககிட்ட ஏதோ ஒன்னு கேட்டேன்னு அவன் மூஞ்சி பார்க்க என்னடா திரும்பவும் முதல்ல இருந்தானு இவன் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்க உங்ககிட்ட பாடம் கத்துக்க போறேன் என் பையன் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். அது எப்படி முடியுங்க? முடியணும், அதுக்குதான் அவ்வளவு சம்பளம் கொட்டி கொடுக்குறேன். நாளையில இருந்து மறக்காம வீட்டுக்கு வந்துருங்க பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு. எனக்கு இல்ல என் பையனுக்குங்க. அவளும் ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தாடுறா. எப்படியும் நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போதைக்கு வேலை இல்ல, அவளுக்கு சிட்டில போய் வேலை செய்யறதுக்கும் விருப்பம் இல்ல, அவளுக்கு பண தேவையும் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே கணக்கு பண்ணிதான் வேணும்னே ஹீரோயினை டென்ஷன் படுத்தி மிரட்டி அவன் பையனுக்கு டீச்சர் ஆக்கி இருக்கான். நெக்ஸ்ட் டேவே ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தாரா. முதல்ல நந்துவை கூப்பிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நந்து அப்படியே ஸ்டைலா ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காந்து உங்க பேர் என்ன? பிரியா. நீங்க டீச்சரா? இல்ல பார்ட் டைம் டீச்சர். இப்போ உனக்கு டியூட்டரா வந்திருக்கேன். என்னது பார்ட் டைம் டீச்சரா? நீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்துட போறீங்க? மீசக்காரங்கிட்ட அதே கேள்வி. சரி சமாளிப்போன்னு முதல்ல நீ என்கிட்ட இருந்து கத்துக்க முயற்சி பண்ணு, அப்பதான் நான் என்னென்ன உனக்கு சொல்லி கொடுக்க முடியுங்கிறத நீ தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு எதுவும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? என்ன இதெல்லாம் கேக்குறான்னு நினைச்சிட்டு இல்லப்பாங்க உன்னை இவன் பக்கத்துல நிக்கிற ஆனிய ஒரு மாதிரி பார்க்க ஆனியும் காதுக்குள்ள என்னது இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இன்னமும் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, ஏதோ தப்பா இருக்கு, ஒருவேளை எதுவும் டர்ட்டி சீக்ரெட்ஸ் இந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்குமோன்னு எல்லாரும் காசிப் பேசிட்டு சரி கிளாஸ் ரூமுக்கு போலான்னு அவங்களோட ஸ்டடி ஹாலுக்கு வந்துடுறாங்க. சரி முதல்ல மேக்ஸ் கிளாஸ் இன்னைக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ்ல சம்ஸ் எல்லாம் போர்ட்ல எழுதி போடவும் என்னடா இந்த டீச்சர் ரொம்ப சின்சியரா இருக்காங்கன்னு நந்துக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால பக்கத்துல உள்ள பிளே கன் எடுத்து போர்ட்ல பாயிண்ட் பார்த்து அடிக்க அவனோட குறும்புத்தனத்தை பத்தி ஏற்கனவே நீலன் சொல்லியிருந்தனால ஹீரோயின் பொறுமையாவே பின்னாடி திரும்பி நந்து போர்ட்ல இருக்கிற மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடி, புதுசா எந்த ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணாதுன்னு அவ சேர்ல உட்காந்துக்க இவன் எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்றான். ஆனா எதையுமே நோட் புக்ல நோட் பண்ண மாட்டேங்கிறான். பக்கத்துல இருக்கிற சோமு கூட ஏதோ ஒண்ணு சம்மெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நந்து அவங்கிட்ட குனிஞ்சு ஆமா ரொம்ப நேரமா டீச்சர் எழுதி போட்ட
சிரிச்சாங்க பேசினாங்க. ஆனா ஏன் இந்த தண்ணியை மட்டும் இன்னும் குடிக்கலங்க? இவன் அக்கறையா கேக்குறத பார்த்தா தண்ணியில எதுவும் கலந்துட்டாங்களாட்டு இருக்கு. டீச்சர் தண்ணி குடிச்சிட்டு வேலை பார்க்கலாம்லங்க, தேங்க்ஸ் நந்துன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மரியாதைக்காக தண்ணி எடுத்து குடிக்கலான்னு கிளாஸ் எடுப்பா. அப்படியே புக்ல ஏதோ ஒரு சம் பார்த்துட்டு இருப்பாளா, உடனே தண்ணியை கீழே வச்சுட்டு இந்த சமயம் சால்வ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு திரும்பவும் போர்டுக்கு போயிடுறா. சே போச்சா அப்படின்னு நந்து ஆனிய பக்கம் அந்த சமயத்துல சோமு பக்கத்துல இருக்கிற ஸ்நாக்ஸை வேகமா எடுத்து சாப்பிட்டானா அவனுக்கு இருமல் வந்துருது. அது பக்கம் ஹீரோயின் தண்ணி எடுத்து கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்க அவனும் ஒரு பதட்டத்துல குடிச்சிடறான். குடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே தொண்டையெல்லாம் இறுகி போன மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அது தண்ணி கிடையாது, ஃபுல்லா ஐஸ் கட்டி. அதை உருக வச்சு அங்க வச்சிருக்காங்க. டீச்சரோட தொண்டைய முத நாளே கெடுத்து விடலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. கடைசியில சோமு அதுல மாட்டிட்டு இருந்திருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவன் நார்மலாகவும் சரி ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில வந்துடுறான். வந்து வந்துட்டு எப்படி இந்த டீச்சரை துரத்துறது, ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணும். இன்னைக்கு முத நாளே துரத்துலேன்னா இவங்க நாளைக்கு வந்துருவாங்க. ரொம்ப பிடிவாதக்கார டீச்சரா வேற இருக்காங்களே இங்க. சோமு வந்துட்டு நந்து எனக்கு என்னமோ இது நாள் வரைக்கும் வந்ததுலயே இந்த டீச்சர் தான் நல்ல டீச்சர் மாதிரி தெரியுது. பேசாம இவங்கள்ட்ட நம்ம பாடம் கத்துக்கலாமே எங்க. அனி என்னால இனிமே சோமு நம்பி எதுலயும் இறங்க முடியாது. நீ தான் எப்படியாச்சும் இந்த டீச்சரை துரத்தி விடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா உன் ஆசை நிறைவேற்றுறது மட்டும் தான் அக்காவோட வேலைங்கிறா. சரி டீச்சர் இப்ப எங்க இருக்காங்க? அவங்க பாத்ரூம் பக்கமா தான் போன மாதிரி இருக்கு. அப்ப வாங்க நம்ம எல்லாரும் அங்க போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பட்டாசு கொளுத்தி பாத்ரூம்குள்ள போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏதோ மாவு பட்டாசு மாதிரி. பட்டாசோட அந்த திரி பக்கத்துல மட்டும்தான் மருந்து இருக்கும். அது வெடிச்சதுன்னா அந்த பேப்பர்ல சுத்தி வச்சிருக்கிற மாவு இதுக்கப்புல இருக்கிறவங்க மேல கொட்டிடும். இப்ப அந்த மாதிரி ஒரு பட்டாசு தான் பாத்ரூம்ல இருக்கிற விண்டோ வழியா ஹீரோயின் மேல தூக்கி போட ஹீரோயின் வெள்ளப்பை மாதிரி பாத்ரூம்குள்ள இருந்து வெளியில வரா. நந்து அப்படின்னு அவ கத்த ஒருத்தரும் வரல. சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இவ அவசரமா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்துட்டு போச்சா முத நாளே கூத்து நடந்துருச்சான்னு நினைச்சிட்டு பிரியா டீச்சர் எங்க போறீங்க, திரும்பி வருவீங்களான்னு கேட்க வருவேன் கண்டிப்பா வருவேன், என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்கிறா. ஃபர்ஸ்ட் என் பையனோட கேரக்டர் தெரிஞ்சுதானே இங்க வந்த, அப்ப நீ எவ்வளவு உஷாரா இருந்திருக்கணும். இப்ப எப்படி அவன உன்ன டீச்சரா பாப்பான். சரி இன்னைக்கு என் பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்க இன்னும் அவன் எதுவும் என்கிட்ட இருந்து கத்துக்கல. என்னது எதுவும் கத்துக்கலையா? அப்ப காலையில இருந்து அவனோட விளையாட்டுக்கு தான் நீ பலியாடா இருக்கியா அப்படின்னு அனாவசியமா அவன் மேல கோவத்தை காட்ட சார் ஆக்சுவலா இப்ப கோவப்பட வேண்டியது நானு. ஏன்னா உங்க பையனால நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நான் அமைதியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்க பையனுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன். அதை நீங்களே கெடுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக பக்கத்துல நிக்கிற அசிஸ்டன்ட்டும் ஆமா தம்பி பிரியா பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே, பிரச்சனை நம்ம பக்கம் தானே, வாங்க நம்ம அது என்னன்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆனி சோமு நந்து 3 பேரையும் பஞ்சாயத்து கூப்பிடுறாங்க. நந்து இன்னைக்கு டீச்சர் கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டாங்க? அவன் வேணும்னே குதிர்க்கமா சயின்ஸ் கத்துக்கிட்டேன். அதோட எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் தான் நீங்க டீச்சர் கிட்ட பாத்திருப்பீங்களேங்க. பார்த்தனே எங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம திரும்ப பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு இவன் அந்த மாவு வெடியை கொண்டு வந்து சோமோட வாய்க்குள்ள சொருகி விட்டுட்டு என்ன டெஸ்ட் பண்ணலாமாங்க? பாஸ் இது டம்மி வெடி, இது ஒண்ணும் செய்யாதுங்க. ஒண்ணும் செய்யாதுன்னா அப்ப கொளுத்தி இல்லாமான்னு சொல்லிட்டு திரியில நெருப்பு பத்தி விட சோமெல்லாம் அப்படியே பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். ஆனா திரி ஃபுல்லா எரியதுக்கு முன்னாடியே ஹீரோ டப்புன்னு அந்த பட்டாசு கீழே தூக்கி போட்டு அணைச்சிடுறான். வந்துட்டு உடனே கோமாம் என்னப்பா இத்தனால என்ன மிரட்டிட்டு இருந்தீங்க, இப்ப சோமுவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாடா உன்னால அவன் கேடுறானா இல்ல அவனால் நீ கேடுறியா இல்ல உனக்காக அவனுங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு விரோதமா நடக்கிறாங்களே தெரியல. வர வர எனக்கு உன்னை எப்படி சமாளிக்கனே தெரியல. பேசாம உன்னை போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டுமா? நினைச்சேன்ப்பா நீங்க இப்படி ஒரு டெசிஷன் என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுப்பீங்கன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் போர்டிங் ஸ்கூல் போயிட்டேன்னா நீங்க ஈஸியா இன்னொரு கேர்ள் ஃபிரெண்ட் தேடிக்கலாம்ல. இப்ப வந்து டீச்சர் கூட உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் சாய்ஸ்க்கு நல்லா தானே இருப்பாங்கன்னு சொல்லவும் நந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன்பா நான் எதுவும் தப்பா சொல்லியே சரியா தானே சொல்லியிருக்கேன். டீச்சர் கூட பாய் ஃப்ரெண்ட் இல்லையாமா அப்படிங்க ஹீரோ அவன் அடிக்க கைவங்க. அதுக்குள்ள ஹீரோயின் வந்துடுறா. நிறுத்துங்க, நீங்க இப்படி பண்றதுனால நந்துவோட பிஹேவியர்ல எந்த சேஞ்சஸும் கொண்டு வர முடியாது. கோபத்தை காட்ட காட்ட எதிர்வின கோவமா தான் வரும். மேபி நீங்க இன்னும் கொஞ்சம் அன்பா பேசி பாத்தீங்கன்னா உங்க பையன் நீங்க சொல்றது கேட்டாலும் கேட்கலாங்க. சரிப்பா நீங்க 3 பேர் வெளியில இருங்க, நான் கொஞ்சம் டீச்சர் கிட்ட தனியா பேசணும்னு. டீச்சர் என் பையனை நான் நேசிக்கிறேன்னா என்னங்கறத உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவனை எப்படி பாத்துக்கணும் என்ன சொல்லணுங்கிறது எனக்கு தெரியும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க டீச்சரா நந்துக்கு தான் வந்திருக்கீங்க, எனக்கு இல்ல. எனக்கும் நீங்க சொன்ன நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா சின்ன பசங்கள்ட்ட மாற்றம் வரணும்னா முதல்ல அது பெரியவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும். தப்பு உங்க சைட்ல இருக்கும்போது நீங்க தான் சரி பண்ணிக்கணும். யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கே சரின்னு புரிய வரும்னு. அவன் அந்த ரூம்ல இருந்து வெளியில வர அவ சொல்றது சரிதான், இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு ஹீரோட ஈகோ மறுக்குது. அப்புறம் அன்னைக்கான மீதி கிளாஸையும் ஹீரோயின் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில வர அப்ப நீலன் அங்க வந்து ஏமா பிரியா நாளைக்கு வந்துருவே இல்லங்க? கண்டிப்பா வந்துருவேன் அங்கிள், நான் எந்த வேலையும் எடுத்துட்டு அதை பாதியில இருந்து போக மாட்டேன். ஆமா அங்கிள் நந்துவோட அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்க? யாரோ பாஸோட கார்ல பாம் செட் பண்ணிட்டாங்கம்மா. அதுல அநியாயமா அவரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. தான் ஒய்ஃப் இறந்ததை கண்ணு முன்னாடி பார்த்ததுல இருந்து என் பாஸும் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அவரே பார்த்து வளர்ந்த நந்துவும் வேற மாதிரி மாறிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்பவுமே பாவம் அங்கிள் நந்து. நான் அவனை இன்னுமே நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறா. அன்னைக்கு ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவனோட ரூம்ல அவனோட ஒய்ஃபோட பழைய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பிளே பண்ணி பார்த்துட்டு நம்ம பையன் வர வர என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறான். நான் எது சொன்னாலும் ஆப்போசிட்டா செய்யறான். நீயாச்சும் அவன்கிட்ட சொல்லி புரிய வை. நான் என்ன வேணுனேவா அவன் மேல கோபத்தை கட்டுறேன்? எனக்கு என்ன நம்ம பையன் மேல பாசம் இல்லையான்னு புலம்பிட்டு இருக்க. உயிரோடு இருக்க இவனால பேச முடியாது, எப்படிங்க செத்து போன அவன் பொண்டாட்டி வந்து பையன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியும்? ஹீரோயின் சொன்ன மாதிரி பிரச்சனை இந்த ஆள் கிட்ட தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் திரும்பவும் ஹீரோட வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா நந்துவை காணும். ஆனிக்கிட்டையும் சோமுகிட்டையும் நந்து எங்கன்னு கேட்க அவன் பின்னாடி ஃபார்ம்ல இருக்கான். அப்ப கூட்டிட்டு வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாரி டீச்சர்
உங்களுக்கு நந்து கடையில நாங்க வரக்கூடாதுன்னு பாஸ் எங்களுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரு, நீங்களே போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்க. ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற சின்ன ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கா. அங்க நந்து 4-5 பசங்க கூட கௌபாய் பிளே பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆக்ட்ல வந்து ஹீரோவாட்டு இருக்கு, கையில 2 துப்பாக்கி வச்சுட்டு எல்லாரையும் ஷூட் பண்ற மாதிரி நடிக்கிறான். இதுக்காப்புல இருக்கிறவங்கட்டையும் துப்பாக்கி இருக்கு, ஆனா அவங்க எல்லாம் நந்து டார்கெட் பண்ணாம வேற எங்கேயோ பார்த்து சுட, இவன் மட்டும் அவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ண அப்படியே ஒவ்வொருத்தரா மயங்கி விழுகிறாங்க. அதுல ஒரு பையன் மட்டும் மயங்கி விழுகாம அப்படியே நிக்க, என்னடா எல்லா பசங்களும் ஆக்ட் கொத்துல வச்சாங்கல்ல, நீயும் செத்த மாதிரி நடிங்க, முடியாது முடியாது, நீ என்ன கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல, நான் உன்னை எதிர்த்து இன்னமும் சண்டை போடுவேங்க. என்னது நீ என்ன எதிர்த்து சண்டை போடுவியா அப்படின்னு கோபத்துல நந்து அவனை எகிரி குச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நந்துவோட வயலன்ஸ் ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆகல, இந்த பசங்க கூட விளையாடும் போது ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. ஹீரோன் அதுக்குள்ள வந்து அவங்க சண்டையை நிப்பாட்டி வைக்க அனியும் சோமும் கூட வந்து நந்து அப்பாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதானே அவனை அங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோன் கிளாஸ் எடுக்க போறதுக்கு முன்னாடி நந்து இருந்துட்டு, இன்னைக்கு நான் சொல்ற சப்ஜெக்ட் நீங்க டீச் பண்றீங்களான்னு கேட்க, அவளும் சரின்னு சொல்லவும் இவன் ஒரு பந்த ஹீரோயின் கீழே தூக்கி போட்டு, இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ் அப்படின்னு விளையாட்டு கண்ணை எடுத்து பலூனை ஷூட் பண்ணவும் பலூன் குழந்த மாவு இன்னைக்கும் ஹீரோயின் மேல கொட்டிடுது. இருந்தாலும் அவன் மீதி கிளாஸ பொறுமையா கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில வர அவளை பாக்குற ஹீரோ, இன்னைக்குமா நாளைக்கு வருவீங்களா டீச்சர் எப்படிங்க, கண்டிப்பா வருவேன், அப்பதானே நந்துவோட விளையாட்டுத்தனம் எது வரைக்கும் போகுங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடியும், அவனோட லிமிட் எதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அங்கிருந்து அவனை கீழே இறக்கி கொண்டு வரது ரொம்ப ஈஸிங்க, அவனும் பரவாயில்ல டீச்சர் பாயிண்டா தான் பேசுறாங்கன்னு சரின்னு தலையாட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வரும்போது அப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் நந்துவும் ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவன், நந்து டீச்சரை நான் அவங்க கூட விளையாடுறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணல, படிக்கிறதுக்கு, அதனால ஒழுங்கா அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் கத்துக்கோ, வர வர உன்னை கவனிச்சுக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குங்க, சாப்பிட்டுட்டு இருந்த உடனே எழுச்சிடறான். ஆமாப்பா உங்களுக்கு என் கூட இருக்க டயர்டா இருக்கும் தானே, அதனால தானே நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய டைமை காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த டீச்சரை வர வச்சிருக்கீங்கன்னு ஹீரோயினை கை காட்ட, டே நந்து டீச்சரை உனக்காக தான்டா வர வச்சேன், அப்பதான்டா நீ அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர முடியும், அப்ப எனக்கு ஸ்கூலுக்கு போனலாம் ஆசை இல்ல, ஸ்கூலுக்கு போலன்னு நீ முட்டாளாயிடுவேடா, பரவாயில்லப்பா நான் முட்டாளாவே என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். ஹீரோயின் அவனை திருப்பி கிளாஸ் கூட்டிட்டு வரக்கா அவன் ரூம் கதவை தட்டினா அவன் திறக்க மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஸ்மைலியை வரைஞ்சு அவனோட ரூம்குள்ள தள்ளி விடவும், என்னடா சவுண்ட்னு சொல்லி திரும்பி பாக்குறேன், நான் அந்த பேப்பர் எடுத்து ஸ்மைலியை பாக்குறான். அது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கும் சிரிப்பா வர வைக்குது. ஐயோ இந்த டீச்சரு நம்மள ஐஸ் வைக்க பாக்குறாங்கன்னு டப்புன்னு ரூம் கதவை திறந்து கையில வச்சுக்கிற பேப்பரை கசக்கி டீச்சர் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு திரும்பவும் ரூம் கதவை சாத்திக்கிறான். ஹீரோ இந்த டிராமா எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டு, இதெல்லாம் நீ தான் சமாளிச்சுக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்த காலி பண்ண பாக்க, ஒரு நிமிஷம் சார், நீங்க காலையிலேயே நந்துகிட்ட அவ்வளவு ஹார்ஷா பேசிருக்க கூடாது, நான் எங்க ஹார்ஷா பேசினா நார்மலா தான் பேசினேன், இதோ இப்ப கூட நீங்க நார்மலா பேசல, உங்க வாய்ஸ் டோனை கொஞ்சம் மாத்திக்கலாம், அதுல எப்ப பார்த்தாலும் அவனை உங்க வழிக்கு கொண்டு வரதுக்காக நீங்க மிரட்டுறீங்கல்ல, அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. இப்ப என்ன சொல்றேன், நான் பேசி பேசிதான் நந்து இப்படி மாத்திட்டேங்கிறியா, ஆமா இத்தனை வருஷமா நந்து உங்க கூட தானே இருந்திருக்கான், அப்ப உங்களோட ரியாக்ஷன் தான் அங்க ஆக்ஷனா வந்துட்டு இருக்கு, நீங்க உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நானும் அவனோட ஆக்ஷன்ஸை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாங்க. இப்ப என்ன சொல்ல வர, நான் நந்துக்கு நல்ல அப்பாவே இல்லங்கிறியாங்க, அவ ஆமாங்கிற மாதிரி தலையாட்ட இவன் உடனே கோபத்துல அவளை நெருங்க ஆரம்பிக்க ஹீரோயின் பயத்துல பின்னாடி இருக்கிற சுவத்துல போய் மோதவும், என்ன டீச்சர் எனக்கா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சுல்ல, போங்க போய் நந்துவை சமாளிச்சு அவனுக்கு பாடம் எடுங்கன்னு அவளை மிரட்டி பயம் கொடுத்திட்டு போறான். மீசக்காரன் இந்த டோன் வாய்ஸ் தானே மாத்த சொன்னோம், அதே ரிப்பீட் பண்ணிட்டு போறான். இவர் இந்த ஃபார்முக்கு தான் லாடு, என்னமோ உலகத்துக்கு இவர் தான் லாடு லபக்குதாஸ் மாதிரி, இவர் மட்டும்தான் பேசணும், நம்ம கேட்டுட்டே இருக்கணும், முதல்ல எதுக்காப்புல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டாதான் அறிவு வளரும் அப்படின்னு அன்னைக்கு ஃபுல்லா புலம்பிட்டே தான் இருக்கா. நந்துக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் புலம்பல் நிக்கல, அந்த அளவுக்கு அப்பாவும் மகனும் ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நான் இவ்வளவு ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருந்துட்டு, டீச்சர் ஒரு நிமிஷம் நாளைக்கு வந்துருவீங்கல்லங்க, ஏன் எல்லாருமே மாறி மாறி இதே கொஸ்டின் டெய்லியும் கேக்குறீங்க, இல்ல இது வரைக்கும் வந்த டீச்சர் எல்லாமே ஓடி போய் தான் பாத்துருக்கோம், நீங்க மட்டும்தான் 2 நாளா தொடர்ந்து வந்திருக்கீங்க, அதான் நாளைக்கு வருவீங்களா வர மாட்டீங்களான்னு உறுதிப்படுத்திக்கலான்னு கேக்குறேன். வருவேன் ஆண்டி நம்பிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு இவன் நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல போய் பாடம் எடுக்க ஆரம்பிக்க, நந்துக்குலாம் ஏன் இந்த டீச்சர் மட்டும் மத்த டீச்சர்ல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க, அவங்க மேல நம்ம மாவு கொட்டி பார்த்தோம், அப்பா கிட்ட திட்டு வாங்க வச்சோம், நேற்று கிளாஸ்க்கு வர மாட்டேன்னு பிடிவாதம் பண்ண, பேப்பர் கசி அவங்க மூஞ்சில போட்டு அப்பவும் சூடு சொரணை எதுவும் இல்லாம திரும்ப திரும்ப நம்மளை தேடி வராங்களே என்ன காரணம், ஏன்னா அவங்க ரொம்ப நல்ல டீச்சர்னு வாய்ஸ் ஓவர் கொடுக்க அந்த அவனை பார்த்து முறைச்சிட்டு ஆணிக்கிட்டேன். ஆமா டீச்சர் டெய்லியும் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்களோட மோட்டார் சைக்கிள்ல தான் வராங்க, டீச்சர் எதுவும் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த மோட்டார் சைக்கிளையாச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணலாமேன்னு இவன் பாயிண்ட் எடுத்து கொடுக்க, ஆனியும் எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட மோட்டார் பைக்ல காத்த புடிங்கி விட்டுறா. அவ்வளவுதான் கிளாஸ் முடிச்சுட்டு ஹீரோன் பாதி தூரம் தான் போயிருப்பா. அதுக்கப்புறமா வண்டி அந்த குண்டுங்குழி ரோட்டுக்குள்ள மூவ் ஆகவே மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா 2 வீல்லையுமே காத்து இல்ல. கஷ்டப்பட்டு இவ 4 மைல் தூரத்தை அந்த வண்டியை உருட்டிட்டு வீட்டுக்கு போறக்கே நைட் ஆயிடுது. அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு, ஏமா பிரியா உனக்கு இந்த வேலை கஷ்டமா இருந்துச்சுன்னா விட்டுரு, அண்ட் ஒரு 10 நாள் டைம் எடுத்து நீ பழையபடி ஏதாச்சும் ஸ்கூல்லயே உனக்கு வேலை கிடைக்குதான்னு பாருங்க. இவ அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு, இல்லம்மா என்னால இந்த வேலையை மேனேஜ் பண்ண முடியும், ஸ்கூல்ல கொடுக்கறத விட இங்க சம்பளம் அதிகமா தராங்க, அதுலயும் பாருங்க ஸ்கூல்ல எல்லாம் நான் 30 ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கணும், இங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் டீச் பண்ணா போதும், நான் பாத்துக்கிறேங்கிறா. ரீசென்ட் டைம்ல நம்ம ஃபேமிலிக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. முதல்ல உனக்கு வேலை போனுச்சு, அப்பா உடம்பு சரியில்லாம போனுச்சு, கடன்காரங்க வந்து நம்ம வீட்டுல பிரச்சனை பண்ணாங்க, நம்ம வேண்டாம் கோயிலுக்கு போயிட்டு வரலாமாங்க, கோயிலுக்கு எல்லாம் போனா ஒரு நாள் ஆகுமே, அதுக்கு நான் லீவ் போடணுமே, ஏன் இப்ப நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு லீவ் தரமாட்டாங்களா, தருவாங்க, சரி நான் கேட்டு பாக்குறேங்கிறா. அடுத்த நாளே வந்து
ஹீரோ தேடி பார்க்க அவனோட வீட்டோட டெரஸ்ல ஏதோ ஃபைல் பார்த்துட்டு இருக்கவும், சார் சொல்லுங்க டீச்சர் என்ன வேணும்? லீவ் வேணும் சார். டீச்சர் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? வந்தே நீங்க 2 நாள் தான் ஆச்சு வேலைக்கு, அதுக்குள்ள லீவ் கேக்குறீங்க? சார் நான் உங்க வீட்டுக்கு டீச்சரா தான் வந்திருக்கேன், அடிமையா வரல. எனக்குன்னு சில பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், அதை ஹேண்டில் பண்றதுக்கும் எனக்கு டைம் வேணும். அந்த டைத்தை எதுக்கு நான் உங்களுக்கு சம்பளத்தோட ஃப்ரீயா கொடுக்கணும்? சார் நான் கூட அன்னைக்கு உங்க ஃபார்ம்ல அந்த பிரெக்னன்ட் லேடி கிட்ட நீங்க பேசின வச்சு முதல்ல தப்பா தான் நினைச்சேன். அப்புறம் உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்க தொழிலாளிகள் மேலேயாச்சு அக்கறை இருக்குன்னு புரிஞ்சுது. இன்னைக்கு நீங்க பேசலாம் பார்க்கும்போது அது உண்மையான நீங்களா இல்ல என்ன இப்படி அடிமையா இடத்துல இது உண்மையான்னு கேட்க, சரி லீவ் தானே வேணும் எடுத்துக்கோங்க. அவ தேங்க்ஸ் சொல்ல, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலா நீ இங்க வந்து என் வீட்லயே தங்கிடு, ஃபுல் டைமும் நந்துவை கவனிச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்புங்கிறான். இது என்ன அநியாயமா இருக்கு? நான் எல்லாத்துக்குமே சேர்த்து கணக்கு போட்டு மொத்தமா உனக்கு அமௌண்ட் தரேன், டெய்லி 4 or 5 hours வந்து நீ நந்துவை பாத்துட்டு போறதை விட அவன் பக்கத்துல எதுனா அவனை ஈஸியா புரிஞ்சுக்கலாம்லங்க. ஏன் சார் மொத்தமா என்ன விலை பேசலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க ரொம்பவே சுயநலவாதி. எனக்கு அந்த ஒரு நாள் லீவும் வேண்டாம், உங்க வீட்டுல தங்குறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வரவும் இவங்க 2 பேசிட்டு இருந்த கேட்ட நீலன் இருந்துட்டு, ஏமா பாஸ் சொல்றது கூட கரெக்ட் தானே, நீ டெய்லியும் இங்க இருந்து உங்க கிராமத்துக்கு 7-8 மைல் போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதுல உன்னோட பைக் வேற பழசா இருக்கனால நேத்திக்கு பாரு ரிப்பேர் ஆகி நீ வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க தங்க போறதும் சும்மா கிடையாது. எங்க பாஸ் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் ரொம்பவுமே நல்லவர். அதுலயும் உன்னோட உண்மையான நிலைமை என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவர் இப்படி எல்லாம் பேரம் பேசிட்டு இருக்க மாட்டாரு, அவரே வந்து வாலண்டியரா ஹெல்ப் பண்ணுவாரு. இல்லைன்னா உனக்கு அவர்கிட்ட உதவி கேட்க சங்கட்டமா இருந்தாலும் நீ செய்ய போற வேலைக்கு அவர் எதிர்பார்க்கிற பணம் தருவாரு. நீ ஏன் இங்கே வந்து தங்கிடக்கூடாது? இல்ல உன்னோட அப்பா அம்மா எதுவும் விட மாட்டாங்கன்னா சொல்லு, நான் வந்து அவங்க கிட்ட பேசுறேங்க. இவளுக்கு முதல்ல இது நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். அப்புறம் தான் என்ன அங்கிள் அவர் சொல்லி நான் கேட்கலங்கிறதுக்காக உங்களை விட்டு என்கிட்ட பேச வைக்கிறாரா? பணம் கொடுத்தா எதனால் வேலை பேசிடலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆள் கூட என்னால ஒரே வீட்டுல ஒன்னாலாம் வாழ முடியாது. நான் நந்துக்காக மட்டும் தான் இங்க டீச்சரா வரேன். சரி நான் வீட்டுக்கு போறாங்க. நிலமா உன்னோட மோட்டார் சைக்கிள் வேற ரிப்பேர்னு இல்ல, வா நானே டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டோட என்ட்ரில இவர் விட்டுட்டு இவர் கிளம்பவும் ஹீரோயின் உள்ள வந்து பார்த்தா அன்னைக்கு கடன் கொடுத்திருந்தானுங்கல்ல அவனுங்க திரும்ப வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் தடுக்க போக உடனே அவ கை பிடிச்சிருக்க ஆரம்பிச்சாங்க. கடன் உங்களால தர முடியலனாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுல இருக்கிற இந்த அழகான பொண்ணை எங்க பாஸ் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ண, அதுக்குன்னு நீலன் அங்க வந்துடுறாரு. அவர் கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து அவனுங்களை மிரட்ட ஆரம்பிக்க பிரச்சனை பண்ணவனுங்க கிளம்பிடுறானுங்க. அப்புறம் நீலன் என்ன ஏதுன்னு விசாரிக்க இவங்க கடன் வாங்கின விஷயத்த சொல்லவும் நான் எதுவும் உதவி பண்ணட்டுமான்னு கேட்க அப்பா இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாம், பணம்லாம் நாங்களே பாத்துக்குவோம், ஆனா நெக்ஸ்ட் வீக் வேற நாங்க கண் ஆபரேஷனுக்காக பேங்காக்ல எங்க சொந்தக்காரங்க வீட்டுல தங்க போறோம், அந்த மாதிரி சமயத்துல எப்படி பிரியா இங்க தனியா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு அம்மாவும் வருத்தப்பட நீல இருந்துட்டு அப்ப எங்க ஃபார்ம்ல வேண்டாம் நான் பிரியாவை தங்க வச்சுக்கிட்டுமாங்க. அப்பாவும் உடனே சரின்றாரு. ஏன்னா ஹீரோட ஃபார்ம் எவ்வளவு பெருசாங்க, பாதுகாப்புலாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லவும் ஆனா அம்மா அப்பாவும் தான் இல்லம்மா வர வர இந்த கடன்காரங்க தொல்லை ரொம்பவுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டானுங்கன்னா அப்புறம் நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும், காசு பணம் இல்லைனாலும் ஏதோ மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம், அதான் நீலன் அங்கிள் இருக்காருல்ல அவர் உன்னை பாத்துக்குவாரு, நீ அங்க இரு, ஏதாச்சும் அப்பா அம்மாக்கு தேவைன்னா உனக்கு கால் பண்றோன்னு ஹீரோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டி அவளை நீலன் கூட அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அப்ப ஏதோ ஃபைல் சைன் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோயினை பார்க்கவும் நக்கலா சிரிச்சுட்டு ஆனா நான் சொன்னேன்ல நீங்க கண்டுபிடிச்ச இந்த டீச்சர் போறேன்னு நடிச்சாலும் திரும்ப திரும்ப இங்கதான் வந்து நிக்கணும், இதுதான் நான் முத நாளே சொன்னேன், பணத்தை தூக்கி போட்டா எத்தனையோ டீச்சர் என் வீட்டு வாசல வந்து நிப்பாங்கன்னு. அப்படின்னு இவன் வேணும்னே ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரி பேச அவளும் திரும்பி ஆமா நான் பணத்துக்காக தான் இப்ப இங்க வந்திருக்கேன், பணம் இல்லாம வாழ முடியாது சார், ஆனா அந்த பணத்துக்கு பதிலா உங்க பையன்கிட்ட நீங்க வேணும்னு நினைக்கிற மாற்றத்தை கொண்டு வரேன், அது நடக்கலைன்னா வேணா நீங்க என்ன அதிகாரம் பண்ணலாம், அது வரைக்கும் ஒரு டீச்சரை நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுத்துதான் ஆகணுங்கிறா. ரெஸ்பெக்ட் அப்படின்னு அதுக்கும் ஹீரோ நக்கலா சிரிச்சுட்டு அங்க வந்து நகர்ந்து போயிடுறான். நந்துக்கு டீச்சர் இனிமே வீட்லயே தங்க போறாங்கன்னு தெரிய வர அவன் ஆனிக்கிட்ட டீச்சர் ஸ்லோவா வர மாதிரி இருந்தாலும் ஸ்டெடியா எதையோ நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமா நந்து எனக்கு நம்ம டீச்சரோட ஃபுல் போக்கஸும் உங்க அப்பா மேலதான் இருக்குன்னு தோணுது, இந்த டீச்சர் நல்லவங்களா தானே இருக்காங்க, அவங்கள வேண்டாம் நீ ஸ்டெப் மாமா எடுத்துக்கிறியாங்க, என்னால எங்க அம்மாக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது, எங்க அம்மா இடத்துல வேற யாரையும் இந்த வீட்டுக்குள்ள நான் அலோவ் பண்ண மாட்டேன், முன்னவாச்சு டீச்சர் நம்மளுக்கு டீச் பண்ற வர டைம்ல மட்டும்தான் அவங்கள டார்ச்சர் பண்ண முடிஞ்சது, இப்பதான் ஃபுல் டைம் நம்ம கூட இருக்க போறாங்கல்ல, விதவிதமா அவங்களுக்கு டார்ச்சர் கொடுப்போம், நீ எனக்கு உதவி பண்ணவில்ல, நீங்க நீ எது சொன்னாலும் சரிக்கு தான் நான் இருக்கேன் பாத்துக்கலாங்கிறா. ஃபார்ம்ல லேடிஸ் எல்லாம் தங்குவாங்கல்ல அவங்க போர்ஷன்லயே ஹீரோயினுக்கும் ஒரு ரூம் கொடுக்குறாங்க. நானியோட ரூம் பக்கத்துல தான் அவளோட ரூமும். அவங்களுக்கு எதனாலயோ பார்த்ததுமே ஹீரோயினை பிடிச்சிருச்சு. அதுலயும் இனிமே இந்த வீட்டுல தான் தங்க போறாங்கன்னு தெரிய வர ரொம்பவே அவளை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து நீலன் ஹீரோயினை வா ஃபார்மை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அங்க என்னென்னலாம் அவங்க விளைவிக்கிறாங்க, ஃபார்ம்ல வேலை செய்யற முக்கியமான ஆட்களை எல்லாம் ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது போக ஃபார்ம்க்கு நடுவுல ஒரு சின்ன பில்டிங் இருக்கும், அது மேல இருந்து கீழே இறங்கி போற மாதிரி டைப். இவ்வளவு என்னமோன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இந்த ஃபார்ம்ல விளைவிக்கப்படுற நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் திங்ஸ் எல்லாம் வச்சு கேக்ஸ் எல்லாம் மேக் பண்றாங்களாட்டு இருக்கு. பாக்குறதுக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த தோட்டத்துல விளைவிக்கிற காஃபி பீன்ஸ் வச்சு எப்படி விதவிதமான காஃபி மேக் பண்றேன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக அங்க ஒரு செஃப் இருப்பாரு, அவர் பேரு கெமோ. அவரும் ஹீரோயின் கிட்ட அங்குள்ள காஃபி பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன காஃபி வேணும்னு கேட்டு அதை வித்தியாசமா பண்ணி கொடுக்க அவளுக்கு அந்த காஃபியோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதை மனசார பாராட்டவும் செஃப் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அழகான பொண்ணு அவன் கையால காஃபி குடிச்சிட்டு பாராட்டவும் செய்யும் போது லைட்டா அவன் ஹீரோயின் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஹீரோவை தவிர்த்து எல்லாருமே ஹீரோயினை பத்தி இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அன்னைக்கு நைட் நானே டின்னர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினும் அவளால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சோமு, ஆனி, நந்து 3 பேரும் சேர்ந்து பிளான் ரெடியா இருக்குல்ல, இன்னைக்கு நைட் அப்பா வர மாட்டாரு, அவர் ஃபார்முக்காக ஏதோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காக பேங்காக் போயிருக்காரு, இன்னைக்கு விட்டோம்னா இன்னொரு நாள் கிடைக்காது, நைட்டா டீச்சரை துரத்திடலாங்க, அவங்களும் பிளான் பக்காவா ரெடிங்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் அவளோட பிளேட் எடுத்துட்டு போக பின்னாடி ஆனி போய், டீச்சர் உங்களுக்குன்னு ஒரு ரூம் அலோகேட் பண்ணிருக்காங்கல்ல, ஆமா அது கம்ஃபர்டபிளா இருக்கா? இருக்கே, ரூம் கம்ஃபர்டபிளா தான் இருக்கும், ஆனா அங்க நீங்க தங்க போறது உள்ள இருக்கிற ஆத்மாக்கு கம்ஃபர்டபிளா இருக்குமா என்னன்னு தெரியாதுல, சோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ரூம் ஸ்பிரிட் கிட்ட மறக்காம பிரேயர் வச்சுட்டு படுங்க. அந்த ரூம்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி தான் தங்கி இருந்தாங்க, பாவம் அவங்க தூக்கு போட்டு இறந்துட்டாங்க, யாருமே இல்லாத அனாத அவங்க, பாஸ் பரிதாபப்பட்டு இங்க தங்க வச்சாரு, அதனால அவங்களுக்கு பாஸையும் பிடிக்கும் இந்த ஃபார்மையும் பிடிக்கும், செத்ததுக்கு அப்புறமா கூட இங்க இருந்து போறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்ல. திடீர்னு நைட்டு அந்த போர்ஷன் பக்கமா தான் நடந்து வேற அந்த ஆவி போயிட்டு இருக்கும், பாக்குறதுக்கு கொஞ்சம் அகோரமா இருந்தாலும் ரொம்ப நல்லவங்க. நீ ஒரு கதை விட்டுட்டு போக ஹீரோயின் சிரிச்சுட்டே, எனக்கு இந்த ஆவி பேய் கதையெல்லாம் நம்பிக்கை இல்லைங்கிறா. ஆனா அன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஹீரோனுக்கு திகிலாவே இருக்கு. அந்த ரூம் சுத்தி பாக்குறா, பயமே இல்லாதவங்களுக்கு கூட பயப்படுற மாதிரி ஒரு கதையை சொல்லி விட்டோம்னா இருக்குமோ இல்லையோங்கிற சந்தேகம் வரும்ல, அதே மாதிரி ஹீரோனுக்கு இப்போ அந்த ரூம்ல எந்த பக்கம் பார்த்தாலும் அமானுஷம் நிறைஞ்ச ஃபீலே வருது. சரி எதுக்கும் அந்த செத்து போன ஆத்மா கிட்ட ஒரு பிரேயரை வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ரூம்ல தங்கிக்கிறேன்னு பெர்மிஷன் கேக்குறா. அப்படியே தூங்கவும் செஞ்சிடறா. திடீர்னு நடுராத்துல ஏதோ மூச்சு திணற மாதிரி இருக்கு. எழுந்து பார்த்தா ரூம் ஃபுல்லா புகையா வந்துட்டு இருக்கு. மணி வேற பார்த்தா 2. ஐயோ 2 மணி தானே பேய் வர நேரம், இனிமே இந்த ரூம்ல தங்க வேண்டாம், போய் நானி கூட தங்கிக்கலான்னு இவ ரூம் கதவை திறந்துட்டு வெளியில வர, அப்ப பார்த்து இவளுக்கு எதுக்காப்ல பேய் மாதிரி இருக்கிற ஒரு உருவம் வேற ஓடுது. இவ பயத்துல அலறி அடிச்சுட்டு அங்க வந்து ஓடி வர தெரியாம ஒருத்தர் மேல மோதிடுறா. நிமிந்து பார்த்தா நம்ம ஹீரோ பேங்காக் போயிட்டு அந்த நடுராத்துல அவனும் ரிட்டர்ன் ஆயிட்டான் இருக்கு. என்னாச்சு இப்படி பேய் மாதிரி ஓடி வைங்க? பேய் தான் சார். என்ன உளறீங்க? நான் உளரல, நான் உண்மையதான் சொல்றேன். திடீர்னு நான் ரூம்ல படுத்திருந்தேன்னா புகை வந்துச்சா, நான் ரூம் கதவை திறந்து வந்தப்போ ஒரு பேய் என்ன கிராஸ் பண்ணி போனுச்சுன்னு இவ திக்கி திணறி ஒரு மாதிரி புரியாத மாதிரி பேசவும், என்னாச்சு கனவு கண்டீங்களா? கனவுல இல்ல. ஆமா சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ இந்த நேரத்துல நான் என்ன பண்றேங்கிறத கூட உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? இது ஏன் வீட்டு டீச்சர், நான் என்ன வேண்டாலும் பண்ணலாம், உங்களால எல்லாமே பண்ண முடியுதுன்னா அந்த பேயும் கூட அடிச்சு துரத்தி விட்டுருக்கலாமே அப்படின்னு வாழ்க்கையில முடங்கவும், துரத்த வேண்டியது பேயே இல்ல உங்களதான், நீங்க டீச்சர் தானே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாமா நம்புவீங்க, போங்க போங்க போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க நகர்ந்து போக ஹீரோனுக்கும் அப்பதான் தோணும், கரெக்ட் தான், நம்ம ஃபர்ஸ்டே தெளிவா தான் இருந்தோம், பேயும் போதெல்லாம் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் அங்க செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்ம நந்து, சோமு, ஆனி 3 பேரையும் காட்டுறாங்க. அதுல ஆனியோட ட்ரெஸ் பாத்தீங்களா, அந்த லூசு தான் பேய் வேஷம் போட்டு ஹீரோனை பயம் கொடுத்திருக்கு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா கிட்ட டீச்சர் திட்டு வாங்கிட்டாங்கன்னு. போதும்பா இன்னைக்கான டிராமா, நாளைக்கு திரும்பவும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்க நகர்ந்து போக, அப்ப அவங்க பின்னாடியே வந்து ஒரு உருவம் அவங்கள தொடவும் எல்லாரும் பயந்து அடிச்சுட்டு கத்திட்டு திரும்பி பார்க்க ஹீரோயின் தான் நிக்கிறா, முடியெல்லாம் முன்னாடி போட்டு. இப்ப அவ பேய் மாதிரி ஆட்டம் காட்ட எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட டர்ன். மாட்டினீங்களா பசங்களா என்கிட்ட நல்லான்னு அவ சிரிச்சுட்டு அவளோட ரூம்ல போய் தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு வர அங்க ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற ஆனி, நந்து 2 பேரும் சாப்பாட கையில அப்படியே கிளறிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. நந்து, ஏன் டைனிங் டேபிள் உட்காந்து தூங்குற, நைட்டு சரியா தூங்கலையாங்க? உடனே ஆனி பதட்டத்துல, பாஸ் நேத்துக்கு நைட்டு பேய் அப்படின்னு சொல்லி அவளும் ஏதோ ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்க, என்னடா நைட்ல இருந்து ஒரே பேய் கதையா இருக்குன்னு ஹீரோ வித்தியாசமா பாக்க, அதுக்குள்ள ஹீரோயின் இடையில புகுந்து, சார் நான் தான் பசங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன், நைட்டு ஃபுல்லா படிச்சு டயர்ட் ஆயிதான் இப்ப உங்களுக்கு எதுக்காப்ல தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவ சமாளிக்க பாக்க ஹீரோக்கு நல்லாவே புரியுது இவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பெருசா ஏதோ ஒரு டிராமா நடந்திருக்குன்னு. அதை ஹீரோனே சமாளிக்க தயாரா இருக்கிறதுனால இடையில நம்ம எதுவும் புக வேண்டான்னு எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு, சரி டீச்சர் நீங்க கன்ஃபியூ பண்ணலான்னு அவன் வந்து போயிடுறான். அப்ப சோம் இருந்துட்டு, நான் சொன்னேன்ல இந்த டீச்சர் புத்திசாலி, உங்களை நம்ம ஏமாத்த முடியாதுன்னு. ஆனி இருந்துட்டு, ஆமா நீ டீச்சரோட ஃப்ரெண்டா இல்ல எங்களோட ஃப்ரெண்டா, எப்ப பார்த்தாலும் இந்த டீச்சருக்கு நீ ஜால்ட்டா அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவனை புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நாங்க வேலை செய்ய ஒருத்தவங்க கிட்ட நந்துக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, அவனோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு அவனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட கேட்டா சரியா இருக்கும்னு கேட்க, நந்துவை சரியா புரிஞ்சு வச்சிருக்கா பாஸ் மட்டும்தான், நீங்க அவர்கிட்டயே கேட்டுருங்கன்னு சொல்லவும், ஏது அந்த மீசக்காரனா, அவனை பார்த்தா அப்படி ஒண்ணு தெரிஞ்சு வச்ச மாதிரி இல்லையேன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஆனி அங்க ஓடி வந்து, டீச்சர் நேற்றுக்கு நைட்டு தெரியாம உங்களை பயப்படுத்தலாம் நினைச்சு பிளான் பண்ணி நாங்க ஏமாந்துட்டோம், இனிமே நான் உங்களுக்கு உதவி செய்யலாம் முடிவு பண்ணிட்டேன், நீங்க நந்துவை பத்தி ஏதோ அந்த ஆன்டிட்ட கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, நந்துவை பத்தி நீ எதுவும் சொல்ல போறியா? இல்ல நந்து சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே அவனோட பேக்கெட் டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கான், நீங்க அதை படிச்சீங்கன்னாவே நந்துவை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரி அந்த டைரி எங்க இருக்கு? அது லைப்ரரியில இருக்கு. சரி எங்களோட லைப்ரரிக்கு வரையாங்க? இல்ல லைப்ரரிக்குள்ள நான் வர மாட்டேன், ஆனா நீங்க போலாம், பாஸோட ரூம் பக்கத்துல இருக்கிற ரூம் ஓபன் பண்ணீங்கன்னா லைப்ரரி தான், அங்க ஓரமா ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளுக்குள்ள ஒரே ஒரு டைரி தான் இருக்கு, அதுதான் நந்துவோட டைரின்னு இது 7 கடல் 7 நகரம் தாண்டி இருக்கிற புதையல் மாதிரி இவ இழுத்து சொல்றா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கா. சும்மா ஒன்னும் வாலண்டியரா வந்து இந்த ஆனி ஹெல்ப் பண்ற ஆள் இல்ல, அடுத்து என்னத்த பூகம்பத்தை கிளப்பி இருக்காங்கன்னு நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.